எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்ககிட்ட 2 மணி இருக்காங்களே, தங்கமணி வேலுமணி, போன் பண்ணி டெல்லியில கேட்க சொல்லுங்க. கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாம இந்த கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை, பதவி வேண்டும் கேட்கவில்லை, ஒன்றை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை. 2 திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன். இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது. உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலரா இருக்கலாம். ஆனா எங்க கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன். அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும். 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். தெளிவா இருக்கணும். நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். 2 பேரையும் ஒழிச்சு கட்டணும். 2 பேரும் நமக்கு பரம் எதிரிகள். என்ன திமுக கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டரை வச்சு சேர்த்து வைப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்குவார். 2 பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் எவ்வளவுதான். மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அதனால அன்பு சொந்தங்களே, உங்களுடன் நான் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து. காலம் கணிந்திருக்கிறது.